ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் மாதிரி ஒன்று அது வந்து கிடச்சிருந்தது. அதில் வந்து ஒரு விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணிங்களான்னு தெரியலை. என்ன அப்படின்னா, நர்மதா காவேரி அவங்களோட வீட்டில் வந்து சீக்வன்ஸ் தாத்தா 3 பேரும் உட்காந்து பேசுகிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸு. அந்த இடத்துல நர்மதா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அக்கா வந்து வீட்டை உடனே காலி பண்ணணும்னு சொல்கிறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அம்மாக்கும் அக்காவுக்கும் பெருசாக சண்டை வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அக்கா வந்து கோவத்துல ஏதாவது ஒண்ணு பேசுவா. அதெல்லாம் வீடெல்லாம் காலி பண்ண மாட்டா. நீ பயப்படாத நர்மதா அப்படின்னு சொல்லி, நர்மதாக்கு வந்து நம்ம காவேரி வந்து ஆறுதல் சொல்ற மாரியான சீக்வென்ஸ். இன்னைக்கு நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எண்டுல வந்து நம்மளோட குமரனோட கடைக்கு வந்து அந்த பிசினஸ் மேன் வந்து வராரு. அதாவது அந்த கான்ட்ராக்ட் வந்து குடுக்கறதா இருந்தது இல்லையா? அவர் வந்து வராரு. ஆ கான்ட்ராக்ட் வந்து கிடைக்காம போயிரும் அப்படின்ற மாரி இவங்க பயந்துட்டு இருக்காங்க. ஃபைனலா உண்மைய சொன்னேன் இல்லையா? எனக்கு அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த கான்ட்ராக்ட் வந்து கங்கா அண்ட் குமரன் இவங்க 2 பேருக்குமே தான் கிடைக்க போகுது. தன்னோட கணவர் வந்து அந்த கான்ட்ராக்ட்ட வந்து பிடிச்சிட்டாரு அப்படிங்கிற மாரி ஒரு சந்தோஷத்துல, ஆ கங்கா வந்து வீட்ல கறி, மீனு, முட்டை அப்படின்னு நான்வெஜ்ஜா செஞ்சு எடுத்துட்டு வந்து குமரனுக்கு வந்து பரிமாறி அசத்துறாங்க. வீட்ட மாறி போவாங்களா? எதுக்கு எடுத்தாலும் போட்டியா வந்து காவேரிய நெனச்சிட்டு இருக்காங்க. ஏன் அந்த போட்டியா நினைக்கிறாங்க அப்படின்றதுனா, காவேரியோட புருஷன் பணக்காரன், இங்க எங்களுக்கு எந்த வசதியுமே இல்லையே அப்படிங்கிற ஒரு அந்த கில்ட்டி ஃபீல் தான் வந்து அவங்க அந்த மாரி பேச வைக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வெயிட் பண்ணி.